சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 16 ஏப்ரல் 2024. பிராமன் அர்த்தாத் சப்கே தில் பசந்து ஸ்வபாவ சன்ஸ்கார் வாலே. பிராமணர் என்றாலே அனைவருடைய உள்ளத்திற்கு பிடித்தமான சுபாவமும் சமஸ்காரமும் உடையவராவார்கள். மெஜாரிட்டி 95% கே தில் பசந்த் ஜரூர் ஹோ. பெரும்பான்மையானோர் 95% மேலாக அனைவருடைய உள்ளத்திற்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். தில் பசந்த் அர்த்தாத் சர்வசே லைட் हर बोल कर्म और वृत्ति से वह हल्कापन अनुभव हो. உள்ளத்திற்கு பிடித்தமான அல்லது உள்ளத்திற்கு பிரியமான என்றாலே அனைவரிடமும் லேசாக இருப்பது அல்லது அனைத்து விஷயங்களிலும் லேசாக இருப்பது. ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு செயல் மற்றும் உள்ளுணர்வின் அந்த லேசான தன்மை என்பது அனுபவம் ஆகட்டும். ஒவ்வொரு சொல்லிலேயும் செயலிலேயும் சரி, உள்ளுணர்வுகளில் கூட லேசான நிலை என்பது அனுபவம் ஆகணுன்றார் பாபா. அதுதான் எல்லாருடைய உள்ளத்தை கவர்ந்த சுபாவம் அப்படின்றத பாபா சொல்றார். ஆப்கே கர்ம விருத்தி உஸ்கோ பரிவர்த்தன் கரே, இஸ்கே லியே சஹன் சக்தி தாரண் கரும். தங்களுடைய கர்மம் மற்றும் உள்ளுணர்வு அவர்களை மாற்றிவிடட்டும், இதற்காக நீங்கள் சகித்து கொள்ளும் சக்தியை தாரணை செய்யுங்கள். தங்களுடைய கர்மங்களும் உள்ளுணர்வும் மற்றவர்களை மாற்றக்கூடிய அளவிற்கு நீங்கள் தங்களுக்குள் சகித்து கொள்ளும் சக்தியை கொண்டு வாருங்கள். பல் கோயி கிசி பி சன்ஸ்கார் கே வஷ பரவஷ் ஆத்மா ஹோ, உஸ் ஆத்மா கோ பி சகயோக் தோ. யாரேனும் எந்த ஒரு சமஸ்காரத்திற்கு வசப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அந்த ஆத்மாவுக்கும் கூட நீங்கள் உதவி செய்யுங்கள். கோயி கா ஹத் கா சன்ஸ்கார் பிரபாவித் ந கரே. யாருடைய எல்லைக்கு உட்பட்ட சமஸ்காரமும் தங்களை பிரபாவம் செய்யக்கூடாது. யாருடைய எல்லைக்கு உட்பட்ட சமஸ்காரமும் தங்களை தன் பக்கம் ஈர்த்துவிடக்கூடாது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ பாபா என்ன சொல்கிறார் இன்னைக்கு? எல்லாருடைய உள்ளத்திற்கு பிடித்தமான சுபாவ சமஸ்காரம் நிறைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பேச்சிலையும் செயல்லையும் சரி, உள்ளுணர்வில் எல்லாத்துலேயுமே ஒரு லேசான தன்மை, லைட்னஸ் என்பது இருக்கணும். பாரமற்ற நிலை என்பது இருக்கணும். இது எல்லாருக்குமே பிடித்த ஒரு நிலை என்பதை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சகித்து கொள்ளும் சக்தியை நமக்குள்ள நாம் நிரப்பிக்கொள்ளும் போது, அந்த சகித்து கொள்ளும் சக்தியை ஒவ்வொரு விஷயத்திலையும் வைத்து நாம் கையாளும் பொழுது அதுவும் எல்லோருக்கும் பிடித்த சுபாவ சமஸ்காரம் உள்ளவர்களாக நம்மை ஆக்கிவிடுகிறது. இதை நம்ம செக் பண்ணி நமக்குள்ள இன்றைக்கு ஸ்வமானத்தில் நான் சகித்து கொள்ளும் தன்மை உள்ள ஆத்மா என்று அனுபவம் பண்ணுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.